அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். நம்மளுடைய சேனல்ல உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த பல அருமையான டிப்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் டூல்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு ஐடி உத்தியோகத்திற்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 ஈஸியான ஸ்டெப்ஸில் நீங்கள் எப்படி ஒரு ஐடி ஜாபை அட்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். பல மனிதர்கள் ஐடி ஜாப் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கலாம். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லை வேறு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனாக இருக்கலாம். பட் ஐடி ஜாப்குள்ளே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சேர்த்து போட்டு ஒரு 4 ஸ்டெப்பாக நான் இதை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இந்த 4 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப எளிதாக ஒரு என்ட்ரி லெவல் டு மிட் லெவல் ஆஃப் ஐடி கரியர் நீங்கள் கண்டிப்பாக துவங்கலாம் வித்தவுட் எனி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டூ கண்டினியூ வாட்சிங். அண்ட் நீங்கள் என்னை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதே போல் பல ஈஸியான முக்கியமான தலைப்புகளை நாம் வாரம் வாரம் பேசிக்கொண்டே வருகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வீடியோக்குள்ளே போவதற்கு முன்னாடி இந்த வீடியோடைய கமெண்ட் ஆஃப் த டே யார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோடைய கமெண்ட் ஆஃப் த டே அப்படின்றது இவங்கள் தான். ஸோ ஏன் இந்த கமெண்ட் நான் சூஸ் பண்ணினேன்? நிறைய கமெண்ட்ஸ் வருது நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோலையும். பட் இந்த கமெண்ட்டை நான் பார்க்கும்பொழுது இந்த பர்சனுடைய ஜெனுவன் இன்ட்ரெஸ்ட் இன் எஜுகேஷன் அண்ட் கரியர் அப்படின்றது எனக்கு ரொம்ப தெளிவாக புரிந்தது. அவங்க எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க அப்படின்றது. ஸோ அவங்களுடைய ஆர்வமை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ அதனால் அவங்க தான் இந்த வாரத்துக்கான கமெண்ட் ஆஃப் த வீக். ஸோ இதே போல் நீங்கள் அடுத்த வாரத்துடைய கமெண்ட் ஆஃப் த வீக்காக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு கீழே கமெண்ட் போடுங்க. ஓகே மக்களே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு கெட் ஸ்டார்டட், நீங்கள் ஒரு ஐடி கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா நான் சொன்ன அந்த 4 ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எஜுகேஷன், செகண்ட் ஸ்டெப் இஸ் சர்டிஃபிகேஷன், தேர்ட் ஸ்டெப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் அப்படின்றது கனெக்ஷன். இது என்னடா இது வித்தியாசமாக சொல்கிறாங்க அப்படின்லாம் பார்க்காதீங்க. வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஜுகேஷன். நான் என்ன படித்தால் ஐடி தொழிலுக்கு நான் வந்து எலிஜிபிளாக ஆகுவேன்? அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்வியூக்கு என்ன படித்தா என்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிஇ கோர்சஸ் எந்த டொமைனாக இருந்தாலும், அதாவது இசிஇ, ட்ரிபிள்இ, இஎன்ஐ, ஐடி, சிஎஸ், சிவில், மெக்கானிக்கல், நீங்கள் இன்ஜினியரிங்கில் எது படித்திருந்தாலும் பிஇ படிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓப்பனிங் ஃபார் ஐடி தொழில் கண்டிப்பாக இருக்கும். இதையும் அப்பாற்பட்டு பிஎஸ்சியில் வந்து ஸ்பெசிஃபிக்கான வந்து ஐடி துறைக்கான கோர்சஸ் இருக்கும் இல்லையா? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை பிஎஸ்சியில் வந்து மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் எளிதாகவே வந்து கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை நீங்கள் வந்து 12th அப்புறமா நீங்கள் படித்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியில் வந்து டைரக்ட் என்ட்ரி அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எதுவும் படிக்கலை, நீங்கள் சொன்ன பிஇக்குள்ளேயும் வரல, பிஎஸ்சிக்குள்ளேயும் வரல அப்படின்னா நீங்கள் நினச்சிங்க நான் வந்து பிஎஸ்சி பாட்னி, ஜூவாலஜி அந்த மாதிரி படிச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் ஐடிக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு மிக முக்கியமான ஒரு பார்ட் என்ன அப்படின்னா சர்டிஃபிகேஷன். சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது எப்போ முக்கியமாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு ஒரு ஸ்கில் தெரியல, அந்த ஸ்கில் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனிக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க, ஜாவா அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் நீங்கள் படிக்கிறீங்க, அதுக்கான ப்ரூஃப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி ஆட்களுக்கு சர்டிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் ஆர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றது எதுவுமே நீங்கள் படித்ததில்லை, ஆனால் நீங்கள் ஐடிக்கு வரணும். ஸோ எனக்கு வந்து கம்ப்யூட்டர் கொஞ்சம் பேசிக்ஸ் தெரியும், எனக்கு ப்ரோக்ராமிங் தெரியும் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். டு என்டர் இன்டு அன் ஐடி ஜாப் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் செஞ்ச மாதிரி ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனிஸ்லையுமே ஸ்டாண்டர்டாக அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட் ரவுண்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆப்டிடியூட் ரவுண்டை கிளியர் செய்தால் தான் நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக ஆவீங்க. ஸோ இந்த ரவுண்டை நீங்கள் எப்படி ஈஸியாக கிளியர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். வேறு என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நீங்கள் கவர் செய்யலாம், எப்படி நீங்கள் லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. மறக்காமல் அதை பாருங்கள். பிகாஸ் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ப்ரிப்பேர் செய்தால் கூட எவ்ரிபடி கேன் கிளியர் திஸ் ஆப்டிடியூட். ரொம்ப ஈஸியான ஒரு ரவுண்ட். ஆனால் நிறைய மனிதர்கள், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே தான் பயப்படுவாங்க. ஸோ ஆப்டிடியூட் நீங்கள் கிளியர் செய்துட்டால் அடுத்து நீங்கள் மிக முக்கியமாக வந்து ப்ரிப்பேர் செய்ய வேண்டிய ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். ஸோ
ஸோ நம்ம வந்து என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கு உங்களை பற்றி நம்ம பெருசாக நம்ம என்ன கேட்க போகிறாங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய ஹாபிஸ் என்ன, உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் என்ன, என்னெல்லாம் லாங்குவேஜ் தெரியும், என்னென்ன இன்டர்ன்ஷிப் செஞ்சுருக்கீங்க, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்லாம் சில விஷயங்கள் கேட்பாங்க கரெக்டாக. அதெல்லாம் நம்ம ஆங்கிலத்தில் வந்து தெளிவாக சொல்ல வேண்டும். ஸோ அதுக்கு பேசிக்கான ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் அவங்க எக்ஸ்பெக்ட் செய்வாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பாருங்கள். நீங்கள் இங்கிலீஷை எப்படி இம்ப்ரூவ் செய்யலாம், வீட்டில் இருந்தே எப்படி படம் பார்த்து இங்கிலீஷை இம்ப்ரூவ் செய்யலாம், வீட்டில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்கும். அதுக்கான ஈக்குவலண்டான வீடியோஸும் நான் மேலே லிங்க் பண்ணியிருக்கேன். மறக்காம ஒரு ஃப்ரெஷராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்மளை வந்து பெருசாக நீ வந்து சயின்டிஸ்ட் மாதிரி யோசிக்கணும், அந்த மாதிரி ரீசர்ச் பண்ணணும் அப்படின்லாம் யாருமே எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்கா அப்படின்றத ஆப்டிடியூட் மூலயமா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. தெளிவாக ஒரு குரூப்பில் வந்து பேச முடியுமா, உங்களுடைய சிந்தனைகளை வந்து வெளியில் சொல்ல முடியுமா அப்படின்றத உங்களுடைய கம்யூனிகேஷன் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ட் உங்களுடைய தாட்ஸை வந்து ஏதாச்சும் ஒரு மொழியில் நீங்கள் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேசணும் அப்படின்னா தமிழில் பேசுகிறீங்க இல்லை இங்கிலீஷில் பேசுகிறீங்க. அதே மாதிரி ஒரு ஐடி கம்பெனியில் வந்து நமக்கு ஒரு மொழி, ஒரு லாங்குவேஜ் தேவையில்ல. அது சிஆ இருக்கலாம், C++ஆக இருக்கலாம், ஜாவாவாக இருக்கலாம், பைத்தான், எனிதிங். நீங்கள் எந்த ஒரு லாங்குவேஜ் வேணால் படிச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் வந்து நீங்கள் வந்து எடுத்து படிங்க. அந்த லாங்குவேஜில் பேசிக்காக தெரிய வேண்டிய எல்லா முக்கியமான கான்செப்ட்ஸும் தெரிகிறதா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. பெருசாக எதுவுமே பார்க்க மாட்டாங்க. டெக்னிக்கல் ஸ்கில் அப்படின்னா வெறும்னா ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ், சிஆ இல்லை C++ஆ அப்படின்னு தான் பார்க்க போகிறாங்க. எந்த லாங்குவேஜ் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கா, பேசிக்கான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கூகுளில் போட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எஜுகேஷன் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணியாச்சு. அவுட் ஆஃப் திஸ் 4 ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனிக்கு போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ஒரு வேலை செய்ய போகிறீங்க அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் செய்யக்கூடிய ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு அது தகுந்த மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். பேசிக்கான ஐடி கம்பெனிஸ் அப்படின்றது 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ராடக்ட் கம்பெனி, இன்னொன்று வந்து சர்வீஸ் கம்பெனி. ஸோ இதை பற்றின முழு விவரங்கள் அந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் செஞ்சுருக்கேன். இது ரெண்டுத்துக்கும் என்னடா வித்தியாசம், ஏன் ஒரு ப்ராடக்ட் கம்பெனியில் அதிகமாக சம்பளம் கொடுக்குறாங்க, சர்வீஸ் கம்பெனியில் கம்மியாக சம்பளம் கொடுக்குறாங்க, எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவை பாருங்கள். இட் வில் ஆட் லாட்ஸ் ஆஃப் வேல்யூ அண்ட் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து போகக்கூடிய ஒரு கம்பெனி வந்து ப்ராடக்ட் கம்பெனியாகவும் இருக்கலாம், இல்லை சர்வீஸ் கம்பெனியாகவும் இருக்கலாம். ஐடியில் நீங்கள் எந்த கம்பெனிக்குள்ளே போனாலுமே நீங்கள் செய்யக்கூடிய வேலை வந்து இந்த 2 வேலைக்குள்ளே தான் இருக்கும். என்ன வேலை அப்படின்னா, ஒன்று வந்து டெவலப்மெண்ட்டாக இருக்கும், இல்லைன்னா சப்போர்ட்டாக இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்றதையும் அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். டெவலப்மெண்ட்னா என்ன, சப்போர்ட்னா என்ன அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ உங்களுடைய ஒர்க் அப்படின்றது ஒரு புது ப்ராஜெக்டை ஃப்ரம் த ஸ்க்ராச் பில்டு பண்ணுற மாதிரி இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது டெவலப்மெண்ட். அப்படி இல்லை ஆல்ரெடி ஒருத்தங்க கோட் அடித்து வச்சுருக்காங்க, அதில் வரக்கூடிய இஷ்யூஸை நான் சால்வ் செய்யணும் அப்படின்னா அதுக்கு பேர் சப்போர்ட். ஸோ இது ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி அந்த பழைய வீடியோவில் பார்த்தாச்சு. அந்த வீடியோவை மறக்காமல் பிஇ ஆர் சம்திங் ரிலேட்டட் டு சிஎஸ்ஆக இருக்குது, உங்களுக்கு பேசிக்காக நான் சொன்ன இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா யூ ஆர் குட் டு கோ. பட் எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, ஆனால் நான் ஐடிக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் நான் நடுவில் நிறைய வருஷம் பிரேக் எடுத்துட்டேன், ஐ வாண்ட் டு கெட் இன் டு ஐடி, இல்லை நான் வேறு ஒரு ஃபீல்டுலேருந்து ஐடிக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சர்டிஃபிகேஷன் இஸ் அன் எக்ஸலண்ட் ஐடியா ஃபார் யூ. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஜாவா வந்து படிக்கிறீங்க. ஜாவா வந்து நான் லேப்டாப்பில் நான் சும்மா ஆன்லைனில் படிக்கக்கூடிய ஜாவாக்கும் நிறைய பேர் நம்ம எல்லாருமே வந்து ஆன்லைனில் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் எல்லாமே வந்து கோர்சஸ் வந்து யூடியூப்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வரும்பொழுது நீங்கள் வந்து நல்லா படித்த ஒரு ஸ்டூடெண்ட், உங்களுக்கு ஜாவா நல்லா தெரியும் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் மூலயமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டிய ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் ஆர் உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் பேச தெரியும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன் செய்தால் உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ யூ வில் பி இன் லைன் வித் தி அதர் சிஎஸ் அண்ட் ஐடி கிராஜுவேட்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு பேசிக் நாலேஜ் வேணும் அப்படின்றது ஒரே விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம சர்டிஃபிகேஷன். மற்றபடி நம்ம படிக்கக்கூடியதுக்கும் அங்கே வேலை செய்வதற்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அங்கே போய் தான் நம்ம எல்லாருமே எல்லா தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஓகே மக்களே, ஸோ வி saw why a certification is important and யார் இதை செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். நான் 3வது மிக முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணியிருப்போம், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதனால எனக்கு ஈஸியாக வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஆனால் எனக்கு நீ வேலை கொடுத்தா தானே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நம்ம எல்லாருமே இதை ரியலைஸ் பண்ணியிருப்போம். கரெக்டாக? ஸோ இன் ஆர்டர் டு கெட் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனியில் ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா நிறைய மனிதர்கள் நிறைய கம்பெனிஸில் வந்து நீ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்மளை ரிஜெக்ட் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்த நீங்கள் வந்து அந்த வாய்டை நீங்கள் கேப் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கிடைக்கும்? எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து யூ கேன் ட்ரை, என்னடா இது எந்த பேனாவும் எழுத மாட்டேங்குது,
ஓகே, இன்டர்ன்ஷிப் அப்படின்றது ஒரு மிக அற்புதமான பிளேஸ். இன்டர்ன்ஷிப்னா என்ன? நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு 10,000க்குள்ளே எனக்கு சம்பளம் இருந்தால் போதும், எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க, நீங்கள் கம்மி சம்பளத்துக்கு நீங்கள் வேலை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலேஜ் போதும் சரி, ஆஃப்டர் காலேஜ் ஒரு ஃபியூ இயர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் உங்களுக்கு கிடைச்சிடும். சம்பளம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 6 months to 1 year நீங்கள் ஒர்க் செய்த பிறகு நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிக்கு போகும்பொழுது இதை விட பல மடங்கு அதீதமாக சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் இருக்கும், நல்ல எக்ஸ்போஷரும் இருக்கும். ஸோ உங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்ற காரணத்தினால ரிஜெக்ட் செய்ய வாய்ப்பே கிடையாது. இன்டர்ன்ஷிப்னா என்ன? இன்டர்ன்ஷிப்பை நான் எப்படி அப்ளை செய்ய முடியும்? இன்டர்ன்ஷிப் யாரெல்லாம் அப்ளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரிவான ஒரு வீடியோ ரீசெண்டாக நான் செய்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க, சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க, ஆனால் எங்கேயுமே வேலை பார்க்கல. ஸோ நீங்கள் ஒரு சின்ன கம்பெனியில் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க, ஒரு 3000மோ 4000மோ ஏதோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க. அங்கே ஒரு 6 மாதம் நீங்கள் வேலை பார்க்கும்பொழுது உங்களை செம்மையாக வேலை வாங்குறாங்க. நீங்கள் வந்து கம்மி சம்பளமாக இருந்தாலும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஜாவா எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஒரு கம்பெனியை வேலை பார்க்கணும், எப்படி ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும், ஒரு ப்ராஜெக்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டெக்னிக்கல் நாலேஜும் உங்களுக்கு கிடைத்திரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பெரிய எம்என்சிக்கு மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை செய்யும்பொழுது உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். அண்ட் நீங்கள் கேட்கக்கூடிய காசு சம்பளத்தையும் அவங்க கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. பிகாஸ் யூ ஆர் நவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட். அவ்வளோதான் மக்களே. ஸோ இப்போது 4 ஸ்டெப்பில் 3 ஸ்டெப்பை நம்ம முடிச்சிட்டோம். அவ்வளோதான், நீங்கள் ஆல்ரெடி வேலைக்கு தயாராக இருக்கீங்க. இப்போ நமக்கு என்ன வேணும்னா ஒரு வேலைக்கு அப்ளை செய்யணும். அதை எப்படி அப்ளை செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸு நீங்கள் கேம்பஸில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுதான் த ஈஸியஸ்ட் அண்ட் த மோஸ்ட் எஃபெக்டிவ் வே டு கெட் இன்டு அன் ஐடி கம்பெனி. ஸோ உங்களுக்கு ஃபைனல் இயரில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வருது, அந்த பிளேஸ்மெண்ட்ஸில் ஐடி கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னா ஐடி கம்பெனிஸ் வந்து பேசிக்காகவே வந்து ஒவ்வொரு காலேஜாக போய் அந்த காலேஜில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வேணுமோ அத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் போய் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் எப்படியாச்சும் இந்த பேசிக்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு இந்த ஆப்டிடியூட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே எளிதாக ஒரு ஐடி என்ட்ரி ஜாப் கிடைத்திரும். அது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வே. பிகாஸ் அவங்க காலேஜுக்குள்ளே வரும்பொழுதே எனக்கு இவ்வளோ கேண்டிடேட்ஸ் இந்த பொசிஷன்ஸ்க்குலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரோடு தான் வருவாங்க. ஸோ அந்த நம்பரை அவங்க ஹையர் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் வருவாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பேசினீங்க, எனக்கு வந்து ஸ்கில்ஸ் இருக்குப்பா, நீ வேலையை சொல்லி கூட நான் செஞ்சுருவேன் அப்படின்ற நம்பிக்கையை அவங்களுக்கு நீங்கள் உண்டாக்கினாலே கண்டிப்பாக உங்களை வந்து எடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்ம பார்த்தது வந்து கேம்பஸ். ஸோ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் எஃபர்ட் போடணும். அதாவது கேம்பஸில் வந்து நம்மளை நோக்கி கம்பெனிஸ்லாம் வருவாங்க. ஸோ நமக்கு தேவையான கம்பெனிஸ்க்கெலாம் அப்ளை செய்து நம்ம இன்டர்வியூ கொடுக்கலாம். பட் அடுத்து வரக்கூடிய ஸ்டெப்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் தான் வந்து அந்த கம்பெனியை வந்து அப்ரோச் செய்யணும். ஸோ நீங்கள் கம்பெனியை எப்படிலாம் அப்ரோச் செய்யலாம் அப்படின்னா, நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ் ஆன்லைனில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாருமே வந்து நௌக்ரி, மான்ஸ்டர் அப்படின்னு பல வெப்சைட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது என்னென்னா, இந்த மாதிரி நௌக்ரி அண்ட் மான்ஸ்டர் அப்படின்ற வெப்சைட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆக்சுவலாக அந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் என்ன பண்ணுவோம்னா, கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு தேவையான ஆட்கள் என்னென்ன பொசிஷன்ஸுக்கெலாம் ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு ஆட் போடுவாங்க. நம்ம வந்து அந்த பொசிஷனுக்கு சூட்டபுளாக இருந்தால் நம்மளுடைய ரெஸ்யூமை அங்கே அப்ளை செய்து அந்த பொசிஷனுக்கு நம்ம இன்டர்வியூ கேட்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். பிகாஸ் நம்மளுடைய ரெஸ்யூமை வந்து அவங்க பார்த்து நம்ம பொசிஷனை வந்து, ஏன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல, அதனால வந்து இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான இருந்தால் இது வந்து திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி எஃபெக்டிவ். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பட்சத்தில் இது வந்து த பெஸ்ட் மெத்தட். பட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பட்சத்தில் இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் உங்களுடைய ஸ்கில் செட்டை, உங்களோட ரெஸ்யூமை பக்காவாக ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப் போர்ட்டல்ஸ் மூலமா உங்களுக்கு ஆஃபர் ஈஸியாகவே கிடைக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, லிங்க்டின் மாதிரி வெப்சைட்ஸில் லிங்க்டின் மாதிரி வெப்சைட்ஸ் அப்படின்றதில் உங்களால் வேலையும் தேட முடியும். அந்த வேலையில் அந்த கம்பெனிஸில் வேலை பார்க்கக்கூடிய மனிதர்களோட கனெக்டும் செய்ய முடியும். அதாவது உங்களுடைய கனெக்ஷன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது நீங்கள் இங்கே தான் புரியணும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் வந்து ஐடி கம்பெனிஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கனெக்ஷன்ஸ் மூலயமா நீங்கள் ஒரு இன்டர்வியூ ஆஃபர் நீங்கள் வந்து கேட்கலாம். அதாவது இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து இந்த ரெஸ்யூமோட அவைலபிளாக இருக்கா, இந்தந்த ஸ்கில்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, ஸோ என்னைய வந்து இந்த பொசிஷனுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூவில் நல்லா
பெர்ஃபார்ம் செய்தீங்க அப்படின்னா உங்களை வந்து அந்த கம்பெனியில் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தாண்டி இருக்கக்கூடிய சர்க்கிளை நீங்கள் எப்படி காண்டாக்ட் பண்ணுவீங்கன்னா லிங்க்டின் மூலியமாக இருக்கக்கூடிய லிங்க்டின் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாப் போர்ட்டல்ஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் கரியர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டல். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு பிடித்தமான கம்பெனிஸில் வந்து யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணி எனக்கு இந்த பொசிஷனுக்கு கேட்க முடியுமா அப்படிலாம் நீங்கள் டிஸ்கஸ் செய்யலாம். ஸோ எல்லாருமே வந்து தே வில் பி வெரி ஓப்பன் டு ஹெல்ப் யூ அவுட். அண்ட் லிங்க்டின்லேயுமே வந்து என்னென்ன ஓப்பனான ஜாப்ஸ் இருக்குது, ஜாப் ஓப்பனிங்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் உங்களுக்கு அவைலபிள் ஜாப்ஸ் காட்டும். ஸோ லிங்க்டின் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். பிகாஸ் கனெக்ஷன்ஸ் அப்படின்றத நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணக்கூடிய ஆட்கள் யாராவது இருந்தால் நீங்கள் எளிதாக ஒரு பர்டிகுலர் இன்டர்வியூக்கு நீங்கள் போக வாய்ப்பு இருக்குன்னா நிறைய மனிதர்கள் அவங்களோட ரெஸ்யூமை வந்து செலக்ட் ஆகுவதற்கே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களோட ரெஸ்யூமை அவங்க எடுத்துகிட்டு ஒரு இன்டர்வியூ உங்களுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறமா உங்களுடைய டேலண்ட் தான். அந்த இன்டர்வியூ ஆஃபர் வந்துருச்சு அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பேசுகிறீங்களோ அது தகுந்த மாதிரி உங்களுக்கு வேலை இருக்கா இல்லையா அப்படின்றது இட்ஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். ஆனால் இன்டர்வியூவே கிடைக்காம நிறைய மனிதர்கள் கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டக்காக இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் சூழ்நிலையில் இருக்கீங்க, எனக்கு இன்டர்வியூ காலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது பட் இன்டர்வியூ காலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய சர்க்கிளில் வந்து சோஷியல் சர்க்கிளை இன்னும் கொஞ்சம் வைடன் பண்ணி நீங்கள் வந்து சில கம்பெனிஸை வந்து அப்ரோச் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் லிங்க்டின் இன்னும் ஒரு எஃபெக்டிவான மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா எல்லா ஜாப் போர்ட்டல்ஸும், அதாவது நீங்கள் இப்போ டிசிஎஸ்க்கு அப்ளை செய்யணும், டிசிஎஸ்க்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிசிஎஸ் வெப்சைட் அப்படின்னு போனீங்க அப்படின்னா டிசிஎஸோடைய வெப்சைட்டுக்கு இல்லை இன்ஃபியோடைய வெப்சைட், இன்ஃபோசிஸோடைய வெப்சைட், எந்த ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் போனாலும் அங்கே வந்து கரியர் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும் அவங்களோட வெப்சைட்டில். அந்த டேபை நீங்கள் ஓப்பன் செய்தால் அங்கே வந்து அவங்களோட ரெஸ்யூமை நீங்கள் போட்டு வைக்கலாம். ஸோ தேட் இந்த டீம்லேருந்து இந்த கம்பெனிலேருந்து அவங்களுக்கு இந்த மாதிரி வரக்கூடிய ரெஸ்யூம்ஸ் எல்லாம் அவங்க அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய கம்பெனியில் ஏதாச்சும் ஓப்பனிங் இருந்தால் உங்களுக்கு டைரெக்டாக அவங்க மெயில் அனுப்புவாங்க உங்கள் ரெஸ்யூமை பார்த்து. ஸோ இந்த மாதிரி 4-5 மெத்தட் மூலயமா நீங்கள் உங்களுடைய கம்பெனிஸ்க்கு நீங்கள் அப்ரோச் செய்யலாம். ஈவன் இஃப் யூ ஆர் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட் எதுவாக இருந்தாலும் இந்த 4-5 மெத்தட்ஸில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை செய்யலாம். அவ்வளோதான் மக்களே, ஆல் தீஸ் 4 ஸ்டெப்ஸ் நம்ம டிஸ்கஸ் செய்தாச்சு. நீங்கள் இந்த 4 ஸ்டெப்ஸை நீங்கள் கான்சென்ட்ரேட் செய்தால் எளிதாக ஒரு ஐடி கம்பெனியில் நீங்கள் ஈஸியாக ஒரு வேலையை வாங்கலாம். ஐ எம் வெரி ஷுர் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது போல் கரியர் ரிலேட்டடாக பல டாபிக்ஸில் பேசுகிறேன் கரெக்டாக. ஸோ உங்களுக்கு எந்த தலைப்பில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வில் டெஃபினெட்லி கெட் இட் டிஸ்கஸ்ட். அண்ட் என்னோட லேட்டஸ்ட் தமிழ் பாட்காஸ்ட்டை நீங்கள் இன்னும் கேட்கல அப்படின்னா மறக்காமல் அதையும் கேட்டுக்கோங்க. ஸோ கனெக்ஷன்ஸ் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது ஆல்வேஸ் கெட் கனெக்டட் வித் த பீப்புள் who you aspire to be. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னை லிங்க்டின் as well as இன்ஸ்டாகிராம்லையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. we'll have a lot of discussions online as well. So I really hope you found this video very helpful. Until I see you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்களே.